கூடிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் இடைவெளிகளை நிரப்பி பேசப்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகள் வச்சிருக்கக்கூடியவங்க அவங்களோட கட்டுப்பாட்டில் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் வச்சு கொண்டால் அடுத்தவர்களுக்கு பேசப்படுகிற விஷயங்களை கேட்பது தொந்தரவில்லாமல் இருக்கும் என்கிற தகவலையும் பதிவு செய்து கொள்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين لا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு இந்த உலக வாழ்க்கையை சீர் செய்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற உள தூய்மையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அழிவின்பால் இட்டு செல்லுகின்ற பெரும்பாவங்கள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழல் ஈமானியர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்தின் மத்தியில் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளான நிலையில் இந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் ஈமானிய சமுதாயம் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர இரண்டு விதமான சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, இபாதத்துகள் மீதான ஆர்வம் எங்களிடத்திலே மெல்ல மெல்ல குறைந்திருக்கிற சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹுக்காக செய்கிறோம், அல்லாஹுக்காக நிறைவேற்றுகிறோம் என்கிற இஹ்லாஸான மன தூய்மை மெல்ல விடை பெற்று போன ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். எந்த ஒரு வணக்கத்திற்கு பின்னாலும் கூட உலகத்தினுடைய ஆதாயத்தையும் உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளையும் உள்ளத்தில் வைத்தவர்களாகத்தான் நாம் எமது நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், நான்
தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் என் வாழ்க்கையில் எல்லா விதமான நிஅமத்துக்களையும் எனக்கு தந்ததற்கான நன்றி கடனாக அந்த ரப்புக்கு முன்னால் சுஜூது செய்ய வேண்டிய நான், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணம், இந்த தொழுகையின் ஊடாக இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை தீர வேண்டும், இந்த கடன் இல்லாமல் போக வேண்டும், இந்த கவலை இல்லாமல் போக வேண்டும், இந்த சிக்கல் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அது இல்லாமல் போகிற பொழுது தொழுது கொண்டே இருக்கிறேன், கவலையும் அப்படியே இருக்கிறது, தொழுது கொண்டே இருக்கிறேன், கடனும் அப்படியே இருக்கிறது, தொழுது கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையின் பிரச்சனைகளும் அப்படியே இருக்கிறது என்கிற பொழுது ஏன் தொழ வேண்டும்? நான் இந்த உலகம் சீராகாத ஒரு வணக்கத்தால் நான் என்ன பயனை கண்டேன் என்று சொல்லி வணக்க வழிபாடுகளில் இருந்து பின்வாங்கிக் கொள்கிற ஒரு சூழலை ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் மிக அதிகமாக வளர்ந்து வருகிற ஒரு நோயாக காணுகிறோம். தர்மம் செய்கிறோம், அந்த தர்மத்திற்கு பின்னால் என்னுடைய பெயர் பேசப்பட வேண்டும், என்னுடைய புகைப்படம் வர வேண்டும், என்னுடைய பெயர் பள்ளிவாசலின் விளம்பர பலகையில் போடப்பட வேண்டும், என்னுடைய பெயர் நான் கொடுத்தது 4 பேருக்கு தெரிய வேண்டும், அதன் மூலமாக ஒரு கௌரவம் எனக்கு கிடைக்க வேண்டும், என்னை சமுதாயத்தில் மதிக்க வேண்டும், எனக்கு பொன்னாடை போர்த்த வேண்டும், என்னை கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்கிற அற்பமான இந்த உலகத்தின் எதிர்பார்ப்புகளுக்காகவே வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற சூழலுக்கு நாம் மாறி போயிருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ இந்த நோய் பலரை தொற்றிக் கொண்டிருக்கிறது. கணவனுக்கு உதவி செய்கிற மனைவி இந்த உலகத்தை எதிர்பார்க்கிறாள், மனைவிக்கு உதவி செய்கிற கணவன் இந்த உலகத்தை எதிர்பார்க்கிறான், பெற்றோருக்கு உதவி செய்கிற பிள்ளை இந்த உலகத்தை எதிர்பார்க்கிறான். பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தாயும் தந்தையும் வெறும் இந்த உலகத்தினுடைய கௌரவத்தையும் இந்த உலகத்தினுடைய மதிப்பையும் மரியாதையையும் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் என்கிற பகுதி உலகத்திற்காக செய்யப்படுகிற அதே நேரம் இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரியவர்களே, பாவங்களை பற்றிய பாரதூரமும் உள்ளங்களில் இருந்து பறிக்கப்பட்ட நிலையில் ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக அபாயகரமான நிலை இந்த நிலைதான். நிறைய தவறுகள் செய்கிறோம். அன்றாடம் காலையில் விழித்தெழுந்ததில் இருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் சிறியதும் பெரியதுமாக நாம் செய்கிற பாவங்களை பட்டியல் படுத்தினால் அந்த பட்டியலே இயலாது என்று சொல்கிற அளவுக்கு தினம் தினம் பாவங்களோடு இருக்கிறோம். ஆனால் நான் பாவம் செய்து விட்டேனே, என் ரப்புக்கு முன்னால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்க, நான் செய்கிற எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்க, நான் செய்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளறிந்து கொண்டிருக்க, இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களின் எண்ணங்களை எல்லாம் உணர்வு பூர்வமாக அந்த ரப்பு புரிந்து கொண்டிருக்க, என் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நடைமுறைகளாலும் சம்பாத்தியங்களாலும் நான் செய்கிற அத்தனை தவறுகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் இரவு தூக்கம் வருகிற பொழுது அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா, தூக்கத்துக்கு போகிற பொழுது அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். அந்த உயிரை அவன் நாடியவர்களுக்கு தான் மீண்டும் காலை வேளையிலே திரும்ப கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிற வாசகம் உள்ளத்தில் எந்த ஒரு அச்சத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல், அந்த பாவத்தை பற்றிய எந்த ஒரு பயமும் இல்லாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளி இருக்கிறோம். ஆனால் ஒன்று, இங்கு பேசப்படுகிற விஷயங்கள் ஒன்றும் புதிதானவைகள் அல்ல, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்படாத தகவல்கள் அல்ல. எல்லாமே பிறந்ததிலிருந்து, புத்தி தெரிந்த நாட்களில் இருந்து, பருவ வயதை அடைந்ததிலிருந்து அடிக்கடி பேசப்பட்டு அதன் பாரதூரங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு, இது ஹராம், இது தவறு, இது பாவம், இது மன்னிக்கப்படாத குற்றம் என்றெல்லாம் தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த தவறுகளை தைரியமாக நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உரை ஒரு நினைவூட்டல் மட்டும்தான், உங்களுடையதும் என்னுடையதும் உள்ளத்தோடு உரையாடுகிற ஒரு உரையாடல் மட்டும்தான். தயவு செய்து இதை அடுத்தவர்களுக்காக ஒப்பிட்டு கேட்டு விடாதீர்கள். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக, என் சொந்தக்காரிக்காக, என் உறவுக்காரனுக்காக, என் நண்பனுக்காக, என் அடுத்தவர்களுக்காக பேசப்படுகிற விஷயம் என்று இதை தயவு செய்து அடுத்தவர்களின் மீது சுமத்திவிட்டு நீங்கள் நிரபராதிகளாக கடந்து போய்விடாதீர்கள். இது எனக்கும் உங்களுக்குமான ஈமானிய வாசகங்கள், என்னுடையதும் உங்களுடையதும் இதயத்தோடு பேசுகிற அல் குர்ஆனிய வசனங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள். கொஞ்சம் சுய விசாரணை செய்கிற சந்தர்ப்பமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். என் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, என் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு
இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வரையறையை சொல்லி தருகிறார். அந்த வரையறை, அந்த நிம்மதி, அந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலகத்தில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தம் ரப்பினால் தொகுக்கப்பட்டது. அவன் தூதரினால் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், நாம் எல்லாம் அடிமைகள், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். ஒரு அடிமையை, அந்த அடிமை என்ன பணி செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விஷயங்களுக்கு அவனுக்கு கூலி கிடைக்கும், எதற்கு தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு எஜமானன் ஒரு சீட்டை அல்லது ஒரு வரையறையை தொகுத்தல் என்பது இந்த உலகத்தின் நடைமுறையில் உள்ள விஷயம்தான். அதே போன்றுதான் என்னையும் உங்களையும் படைத்து எனக்கும் உங்களுக்கும் வாழ்வளித்து வாழ்க்கையின் வசதிகளை தந்து, பார்வையை தந்து, கேள்வியை தந்து, சிந்தனையை தந்து, பிடிக்கின்ற கைகளை தந்து, நடக்கின்ற கால்களை தந்து, சிந்திக்கின்ற மூளையை தந்து, அழகான சூழலை தந்து, அன்பான மனைவியை தந்து, பாசமான பிள்ளைகளை தந்து, நேசமான பெற்றோரை தந்து, வாழ்க்கையின் எல்லா வசதிகளையும் தந்து என்னை பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து என் கஷ்டங்களில் எல்லாம் எனக்கு துணையாக இருந்து, என் சோதனைகளில் எல்லாம் எனக்கு ஊன்றுகோலாக இருந்து, நான் கேட்கிற பொழுதெல்லாம் எனக்கு தேவைகளை நிறைவேற்றி தந்து, நான் கேட்காமலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியமத்துக்களை என் வாழ்க்கையில் செய்து தந்து எனக்கான சுமூகமான சரியான சின்ன சின்ன கஷ்டங்களை தந்தாலும் கூட அந்த கஷ்டங்களில் இருந்து சமாளித்து மேலெழுகிற உள தைரியத்தை தந்து எனக்காகவே எல்லாவற்றையும் தனியாக படைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன், என் உயிரிலும் மேலான இரட்சகன், என் உயிரிலும் மேலான ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த அற்புதமானவன் எனக்காக இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை பயணத்தை, ஒரு வாழ்க்கை சட்டத்தை அமைத்து தந்திருக்கிறார். அவன்தான் இந்த உலகினுடைய இரட்சகன், அவன்தான் இந்த உலகின் சொந்தக்காரன். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு, மறைவானவற்றின் அத்தனை திறவுகோல்களும் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வ லா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வ லா ரத்பின் வ லா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். இந்த உலகத்தில் மரத்திலே ஒரு பழுத்த இலை, ஒரு காய்ந்த சருகு கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, நிலத்திலே போட்ட ஒரு விதை இந்த பூமியை துளைத்துக் கொண்டு விளைத்தெழுவதாக இருந்தாலும் சரி, ஒரு காய்ந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, ஒரு பழம் பழுப்பதாக இருந்தாலும் சரி, உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் தன் ஒற்றை கைக்குள், தன் ஒற்றை சக்திக்குள் வைத்து பாதுகாக்கிற ரப்பு தான் நானும் நீங்களும் நேசித்துக் கொண்டிருக்கிற, நானும் நீங்களும் வணங்கிக் கொண்டிருக்கிற, நானும் நீங்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ரஹ்மான், அந்த அற்புதமான ரப்பு. அவன்தான் இந்த உலகின் சொந்தக்காரன். அவன் இல்லாமல், அவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்க மாட்டாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பவர்கள் யாரும் கிடையாது. வலா முஅதிய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவன் எவனும் கிடையாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் அணுவும் அசைய மாட்டாது. அவன்தான் நான் நோயுற்றால் குணப்படுத்துவான், எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அவன் தான் நிவாரணம் தருவான். இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்த ஈமானிய வாசகம், வ இன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லன் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். முழு மனித சமுதாயமும் ஒன்று சேரட்டும், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வல்லரசுகளும் ஒன்று சேரட்டும், 700 கோடி மக்களும் ஒன்று சேரட்டும், எல்லா சொத்துக்களும் வந்து உன் வீட்டின் முற்றத்தில் குமியட்டும். கோடிக்கணக்கான சொத்துக்கள், தங்க நகைகள், ஆபரணங்கள், இந்த உலகின் எல்லா வசதிகளும் உன் வீட்டு முற்றத்தில் வந்து குவிந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அவற்றின் மூலமாக நீ பயனடைய முடியாது என்கிறது நியதியாக இருந்தால் இந்த உலகத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது. வஇன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யதுர்ரூக பிஷைஇன் லன் யதுர்ரூக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். முழு மனித சமுதாயமும் ஒன்று சேர்ந்து, ஒட்டுமொத்த வல்லரசுகளும் ஒன்று சேர்ந்து, அந்த வல்லரசுகளின் ஆயுதங்கள் எல்லாம் உன் வீட்டு முற்றத்தில் குமிக்கப்பட்டு உனக்கு முன்னால் அவைகள் நீட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டி இந்த உலகத்தில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இதுதான் என்னுடைய நம்பிக்கை,
என்னுடைய ரப்பு அவன்தான், என்னுடைய ரப்பு அவன்தான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வணக்கத்திற்கு தகுதியான, இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியான, இந்த உலகத்தில் நித்திய ஜீவனாக இருக்கிற, என்றும் நிலையானவனாக இருக்கிற அர்ஷுடைய ரஹ்மான், அழிவில்லாதவன், அழிவில்லாதவன், அனைத்தின் மீதும் சக்தி மிக்கவன். அந்த ரப்பினால் தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு சட்டத்தை தான் அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் தைரியமாக பாவங்களின் பெயரால் மீறிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இத்தனை விஷயங்கள் சொன்னோமே, என் ஈமானிய சமுதாயம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் செய்கிற பெரும் பாவங்களில் முதலிடத்தில் இன்று இணை வைத்தல் என்று சொல்கிற பெரும் பாவம். இதை சொல்லுகிற பொழுது நானும் நீங்களும் எந்த கோயிலுக்கு போகிறோம், எந்த பன்சாலைக்கு போகிறோம், எந்த சிலைகளுக்கு முன்னால் நின்று வணங்குகிறோம், நாம் இணை வைக்கவில்லையே என்கிற ஒரு விஷயம் வரலாம். உண்மைதான், நாம் யாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் யாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் என் ஈமானிய சமுதாயத்தின் சில உள்ளங்கள், என் ஈமானிய சமுதாயத்தின் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுதான் இந்த உலகத்தின் அத்தனை மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று நினைப்பவர்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சில படைப்பிடங்களுக்கு முன்னால், கபறுகளுக்கு முன்னால், அந்த கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லடியார்கள் என்று சொல்பவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு சுஜூது செய்து அவர்களுடைய கபறுகளிடத்திலே கையேந்தி அவர்களுடைய கபறுகளுக்காக நேர்ச்சைகள் செய்து அறுத்து பலியிட்டு கந்தூரிகள் நடாத்தி விழாக்கள் கொண்டாடி என் ரப்பை பட்டுப்பகலிலே பகிரங்கமாக கோபப்படுத்திக் கொண்டிருக்கிற என் ஈமானிய சகோதரர்களை பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே கவலையாக இருக்கிறது. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளி நோயுற்றால் அந்த நோயை குணப்படுத்துவதற்காக ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார்கள். அது ஒரு பிரார்த்தனை மட்டுமல்ல, ஒரு ஈமானிய வாசகம். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், மனிதர்களின் இரட்சகனான அல்லாஹ்வே, அதுஹிபில் பாஸ், இந்த நோயை குணப்படுத்தி விடு. வஷ்பி அந்த ஷாபி, நீதான் குணப்படுத்துபவர்களில் எல்லாம் மிக சிறந்த குணப்படுத்தக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், உன்னை தவிர இந்த பூமியில் நோய்களை குணப்படுத்துபவர்கள் எவனும் கிடையாது. ஷிஃபா அல்லா யுகாதிரு ஸகமா, அதற்கு பின்னால் நோய்கள் ஏற்படாத, வருத்தங்கள் ஏற்படாத ஒரு பூரணமான சுகத்தை தந்துவிடு என்று என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் தனித்துவப்படுத்தி பிரார்த்தனை செய்திருக்க, இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு போராட்டங்களை செய்த அல்லாஹ்வின் தூதர்களில் ஒருவரான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் வைதா மரில்து வஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய் ஏற்பட்டால் ரஹ்மானே நீதான் என்னை குணப்படுத்த வேண்டும் என்கிற வாக்கு மூலத்தை அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்க, என் ஈமானிய சகோதரன் தனக்கு ஏற்படுகிற ஒரு கஷ்டத்தின் பொழுது ஒரு கபரை நோக்கி போகிறான். அந்த கபரில் இருக்கிற நல்லடியாரிடத்தில் போகிறான். அந்த கபரிடத்திலே போய் கெஞ்சுகிறான். அதற்காக நேர்ச்சை செய்கிறான். அதற்காக அறுத்து பலியிடுகிறான். அந்த நல்லடியார் ஏதாவது ஒன்றை செய்து விடுவார், அதன் மூலமாக அற்புதம் நடந்து நோய் குணமாகிவிடும் என்று கருதுகிறான். அன்புக்குரியவர்களே, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா. வாழ்க்கையை தந்து அருள்கள் புரிந்த ரஹ்மான் எஜமானன் என்னிடத்தில் வா, உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் கேளு உனக்கு பதிலளிக்கிறேன். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நபியே நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த ரப்பு இந்த காட்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானே. அன்புக்குரியவர்களே, அந்த ரப்பை கோபப்படுத்தி, அந்த ரப்பை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்வதன் ஊடாக என்ன சந்தோஷத்தை, என்ன ஆரோக்கியத்தை இந்த உலகத்தில் பெற்றுவிட போகிறோம் சகோதரர்களே. இணை வைத்தல் பல்வேறு வடிவங்களை இன்று பெற்றிருக்கிறது. நோயின் ஆரோக்கியம் தேடி என் ஈமானிய சகோதர சகோதரிகள் இன்று தேவாலயங்களுக்கு போகிறார்கள். அங்கு நடக்கிற ஆசீர்வாத கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். பெரும் பெரும் நோய்களுக்கெல்லாம் நெற்றியிலே கை வைத்து, இடுப்பிலே கை வைத்து,
இயேசுவின் பெயரால் சுகம் கிடைக்கட்டும் என்று அவர்கள் சொல்லி முடிக்க எல்லா நோயும் குணமாகிவிட்டது என்று பேசுகிற அளவுக்கு என் ஈமானிய சகோதரர்களின் நிலை மோசமாகி போய் இருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் அறிவின் உச்சத்தில் இருக்கிற ஒரு காலத்தில் மிக பெரும் ஜாகிலியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மை இந்த ஈமானிய சமுதாயத்திற்கு புரியவில்லையா? இந்த ஈமானிய சமுதாயத்திற்கு புரியவில்லையா? எத்தனை செய்திகளை முகநூல்களிலே பார்க்கிறோம், எத்தனை பேரை கண்களினால் காணுகிறோம். இந்த அநியாயங்களை, இந்த அட்டூழியங்களை எதுவரைக்கும் அன்புக்குரியவர்களே நாம் சந்திக்க போகிறோம்? சுகமில்லை, குறித்து பார்க்க போகிறோம். சுகமில்லை, ஊதி பார்க்க போகிறோம். சுகமில்லை, சாஸ்திரம் பார்க்க போகிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய ஒரு கோயிலிலே இருக்கிற பூசாரி இடத்தில் போய் என்னுடைய பிரச்சனைகளை முறையிட்டு தீர்வு தாருங்கள் என்று கேட்கிற அளவுக்குள்ள அடிமட்ட ஈமானிலா நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வை பற்றிய பயம் எங்களுடைய உள்ளத்தில் இல்லையா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? அல்லாஹ் அல்லாத ஒருத்தன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் எப்படி அல்லாஹ்விடத்தில் இருந்து ஆரோக்கியத்தை பெற்று தர முடியும்? அல்லாஹ்தான் ஷாஃபி, அல்லாஹ்தான் நோய் நிவாரணை தருபவன் என்று நம்பிய நான் எப்படி சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற ஒருத்தனிடத்தில் போய் என் நோய்க்கான நிவாரணத்தை நான் தேட முடியும்? என் மனச்சாட்சி இதை பற்றி கேள்வி கேட்கவில்லையா? என் மனச்சாட்சி இதை பற்றி கேள்வி கேட்கவில்லையா? அல்லாஹ்வை தவிர மறைவானவற்றை எவனும் அறிய முடியாது. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் மறைவானவற்றினுடைய சாவி இருக்கிறது என்று ரப்பு சொல்லுகிறானே. என் காணாமல் போன ஒரு பொருளை, தொலைந்து விட்ட ஒன்றை யாரோ சூனியம் செய்து விட்டார்கள் என்று நம்புகிற நான், அந்த சூனியத்தின் மறைவான விஷயத்தை யாரோ ஒருத்தன் வெற்றிலையில் பார்க்கிறான், யாரோ ஒருத்தன் தண்ணீரில் பார்க்கிறான், யாரோ ஒருத்தன் ஜின்னை இறைக்கு பார்க்கிறான், யாரோ ஒருத்தன் பேயாடி பார்க்கிறான் என்று பேத்தனமான நம்பிக்கைகளோடு, மடத்தனமான சிந்தனைகளோடு இந்த நவீன காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஈமானிய சகோதரர்களே, கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்த மாட்டோமா? கொஞ்சமாவது ஈமானிய உணர்வோடு இதை சிந்திக்க மாட்டோமா? ரப்பிடத்தில் இருக்கிற மறைவான ஒரு விஷயத்தை ரப்பு வெளிப்படுத்தாத வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாதே, நபிமார்களுக்கு கூட தெரியாதே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கு சில சிறுமிகள் தப்பு அடித்து பாடல் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை கண்ட பொழுது அவர்கள் ஒரு வாசகத்தை சேர்த்து படிக்கிறார்கள். எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையும் அறியக்கூடிய ஒரு நபி எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு வாசகத்தை அவர்கள் சேர்த்து படித்த பொழுது அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்விடத்தில் இருந்து நேரடியாக வஹியை பெற்ற தலைவர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், மேராஜுடைய பயணத்தில் விண்ணுலக யாத்திரை சென்று வந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த வாசகத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், நாளை நடக்கிற விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள், என்னாலும் அறிய முடியாது என்று வாபஸ் வாங்கினார்களே. அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாத ஒரு விஷயத்தையா அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற, சிலைகளை வணங்குகிற, மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிற, பார்ப்பதற்கு அருவருப்போடு இருக்கிற, தொழுகையே இல்லாத, இபாதத்துகளின் பக்கமே தலை வைத்து படுக்காத ஒருத்தனால் நீங்களுக்கு நிறைவேற்றி தர முடியும் என்று நானும் நீங்களும் நம்புகிறோமா? இது பெரும்பாவம் இல்லையா? இந்த இணைவேற்றலில் சந்தோஷத்தை காணுகிறோமே, திருப்தியை காணுகிறோமே. என் ஈமானிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை நம்பி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கலாம், ஒரு தற்காலிக திருப்தி ஏற்படலாம், ஆனால் கடைசி நேரம் ஒன்று இருக்கிறது சகோதரர்களே சகோதரிகளே. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்கிற இந்த பெரும்பாவத்தின் வடிவங்கள் இன்று பல வகையிலே மாறி போய் கொண்டிருக்கின்றன. என் ஈமானிய சமுதாயம் மெல்ல மெல்ல அதிலிருந்து மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த கொள்கை ஷிர்க்கை எதிர்த்து பேசிய ஒரு கொள்கை,
ஷிர்க்கை எதிர்த்து பேசிய ஒரு கொள்கை, அதன் பாரதூரங்களை வெளிப்படுத்திய கொள்கை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹுக்கு இணை வைப்பதை தவிர உள்ள எல்லா பாவங்களையும் தான் நாடியவர்களுக்கு அவன் மரணத்தின் பின்னால் மன்னிப்பான். இணை வைத்தல் என்ற பாவம் தௌபா செய்யாமல் மௌத்தாகினால் மன்னிப்பே கிடையாது என்று ரப்பு குர்ஆனில் திட்டவட்டமாக சொன்ன பாவம். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சுவனத்தின் இன்பத்தை அவர்கள் நுகரவே முடியாது என்று, ஒரு காலமும் சுவனத்தின் பக்கம் போக முடியாது என்று அல்லாஹ் உறுதியாக சொன்ன பாவம் இணை வைத்தல் என்ற பாவம். அன்புக்குரியவர்களே, நினைத்து விடாதீர்கள் வெறுமனே சிலைகளுக்கு முன்னால் மண்டியிடுகிறோம் அல்லது ஏதாவது விக்கிரகங்களுக்கு முன்னால் வணங்குகிறோம் என்பது மட்டும்தான் இணை வைத்தல் என்று நினைத்து விடாதீர்கள். இணை வைத்தல் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுதல், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அல்லாஹுவால் மட்டும் முடியுமான காரியங்களை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் கேட்டல், அந்த நம்பிக்கை வைத்தல், இவர்களால் தான் இதை குணப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்புதல், அதற்காக பிரச்சாரம் பண்ணுதல். உறவுகளே, உள்ளத்தில் ஒரு முடிவெடுங்கள், உள்ளத்தில் ஒரு முடிவெடுங்கள். நான் ஒரு ஈமானியன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன். என் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உபதேசம் செய்கிறார்கள். உபாதத் இப்னு சாமித்தே, நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலிட்டு கரிக்கப்பட்டாலும், நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலிட்டு கரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு எதையும் நீ இணை வைத்து விடாதே என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே உபதேசத்தை சொல்லுகிறோம் சகோதரர்களே. என் நோய், எனக்கு இருக்கிற பிரச்சனை, கஷ்டம், பாங்கு ஒலிக்கப்படுகிறது. தயவு செய்து அமைதியாக இருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். பிஸ்மில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த இணை வைத்தலுடைய விஷயத்தில் எனக்கு வாழ்க்கையில் என்ன சோதனை ஏற்பட்டாலும் சரி, என்ன நோய்தான் ஏற்பட்டாலும் சரி, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி,
என்ன விடயம்தான் என் வீட்டில் இருந்து காணாமல் போனாலும் சரி, என் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த நிலையிலும் கூட என் வார்த்தைகளாலோ என் செயல்களாலோ என்னை படைத்த என் இரக்கர் ரஹீமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு நான் ஒரு பொழுதும் நான் இணை வைத்து விடவே மாட்டேன், எந்த ஒரு செயலையும் செய்துவிட மாட்டேன் என்று இந்த நேரத்தில் என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் அழிந்துவிடும் உறவுகளே, இந்த உலகம் முடிந்துவிடும். நான் இந்த நியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எந்த வார்த்தைகளாலும் கூட எந்த செயற்பாடுகளாலும் கூட என் ரப்புக்கு நான் இணை வைத்து விட மாட்டேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எனக்கான மறுமையின் சந்தோஷம், சுவனத்தின் நிம்மதி, மலக்குகளுடைய அணிவகுப்பு, என் வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இணை வைத்தல் என்கிற கொடிய பாவத்தில் இருந்து நாம் எல்லோரும் முழுமையாக விடைபெற வேண்டும். இல்லை என்றால் ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி மர்மையையும் நஷ்டத்திற்குள்ளாக்குகிற பெரும் துப்பாக்கியசாலிகளாக நாம் மாறிவிடுவோம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் ஈமானிய சமுதாயம் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால்களில் பெரும்பாவங்களில் அதிலும் கணக்கெடுக்கப்படாத ஒரு பெரும்பாவமாக இன்று விபச்சாரம், ஜினா என்று சொல்லுகிற அம்சம் மாறி போயிருக்கிறது. என் ஈமானிய உறவுகளே, இந்த விஷயத்தை பேசுகிற பொழுது சில நேரம் அந்த வார்த்தையை கேட்பது அருவருப்பாக இருக்கலாம், அந்த வார்த்தையை சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா பெரும்பாவங்களை தடை செய்கிற பொழுது பெரும்பாலான பாவங்களை நேரடியாக தடை செய்தார். நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டாம், எதையும் கொலை செய்து விட வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், அளவை நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம் என்று நேரடியாக ரப்பு தடை செய்தார். ஆனால் ஜினாவை பற்றி பேசுகிற பொழுது மட்டும் அல்லாஹ் வலா தக்ரபு ஜினா, நீங்கள் ஜினாவை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஜினாவை நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு விளக்கமும் சொல்லுகிறான். இன்னஹு கான ஃபாஹிஷா, இன்னஹு கான ஃபாஹிஷா, அது ஒரு கெட்ட காரியமாக, அருவருக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. வஸாஅ சபீலா, அது ஒரு கெட்ட வழிமுறையாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை, இந்த வசனம் எங்களுக்குள் 1000 விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நடைமுறையை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் காலங்களை கடந்து அறிந்திருந்த ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்குமாக நேரடியாக இறக்கிய வசனத்தை போல இந்த வசனம் எங்களோடு பேசுகிறது. வலா தக்ரபு ஸினா, ஸினாவை நீங்கள் நெருங்க வேண்டாம். இந்த விபச்சாரம் என்று சொல்கிற, ஆண் பெண் தொடர்பு என்று சொல்லுகிற இந்த மோசமான உறவு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தன்மானம், உங்களுடைய உடல் பிரச்சனைகள், உங்களுடைய நோய்கள் அத்தனைக்கும் காரணமாக அமைந்துவிடும். அது ஒரு அருவருக்கத்தக்கது, உங்களுடைய மானம், மரியாதையை, சுயகௌரவத்தை இழக்கச் செய்யக்கூடியது. நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழல் விரும்பியோ விரும்பாமலோ ஜினாவை நோக்கி நெருங்குகிற அத்தனை காரியங்களையும் எங்களுக்கு ஷைத்தான் இலகுபடுத்தி தந்திருக்கிறார். ஒரு ஆணோடு பெண் பழகாத, ஒரு அந்நிய ஆணோடு பெண் பேசாத நிலை இன்றைய கால சூழலில் கிடையாது. பேசுதல் என்று சொல்கிற பொழுது வெறுமனே கண்டு ஒரு தேவைக்காக பேசுவதை குறிப்பிடவில்லை. இங்கு உறவுகள் இன்று எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் இந்த இலங்கை நாட்டினுடைய மகளிர் விவகார அமைச்சர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருந்தார். இலங்கையில் தற்பொழுது பாடசாலை மாணவிகள் கற்பம் தரிக்கிற வீதம் அதிகரித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக எதிர்வரும் காலங்களில் பிறப்பு சான்றிதழில் தந்தையினுடைய பெயரை மட்டும் குறிப்பிடாமல் தாயினுடைய பெயரையும் குறிப்பிட வேண்டும். தந்தையினுடைய பெயரை குறிப்பிடுதல் என்பது கட்டாயமாக்கப்படக்கூடாது என்கிற ஒரு சட்ட மூலத்தை இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் தான் இந்த நிலை தூரத்தே ஒரு ஐரோப்பிய நாட்டில் அல்லது வேறொரு நாகரிகத்தை பின்பற்றுகிற சூழலில் மாறி இன்று எங்களுடைய தேசியத்தை பாதித்து இன்று எங்கு வரைக்கும் வந்து நிற்கிறது என்றால் என் ஈமானிய சமுதாயத்தின் இல்லங்கள் வரைக்கும் வந்து நிற்கிறது. கடந்த வாரத்திற்குள் இன்றைய தினம்தான் ஒரு சகோதரர் ஒரு செய்தியை காட்டினார். ஒரு சிறிய வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை, பாடசாலை மாணவி, தவறாக கற்பம் தரித்திருக்கிறார்.
தாயும் பிள்ளையுமாக சேர்ந்து அல்லது அந்த பிள்ளையினுடைய உறவினரும் பிள்ளையுமாக சேர்ந்து ரகசியமாக ஒரு வைத்தியரிடத்தில் அழைத்து சென்று அந்த பிள்ளையை பெற்றெடுக்க செய்து பிள்ளையை கொலை செய்துவிட்டு வீட்டின் பின்னால் புதைத்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பிள்ளையை தோண்டி எடுக்கிற வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவிக் கொண்டிருக்கிறது. ஒரு பச்சிளம் குழந்தை, எந்த பாவமும் அறியாத பிஞ்சு உள்ளம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் எல்லை மீறிய உறவுகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், என் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், என் ஈமானிய உறவுகள் அல்லாஹுக்காக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் மீண்டும் ஒரு ஜாகிலியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கட்டுப்பாடற்ற உறவுகளால் வருகிற பிரச்சனைகள் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாதவை, வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாதவை. இந்த பிரதேசம் எப்படி என்று தெரியாது, ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் ஒரு பிரதேசத்தில் நான் ஒரு விவாக பதிவாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த விவாக பதிவாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற நான், எனக்கு வருகிற சில பிரச்சனைகள், சிறு திருமணங்களை எதிர்கொள்கிற பொழுது மிக கவலையாக இருக்கிறது. திருமணத்திற்கு பின்னரான எல்லா விஷயங்களும் முடிந்துவிட்டு கடைசியாக பிள்ளை என்று தெரிந்ததற்கு பிறகு பெற்றோருடைய எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல், விருப்பமும் இல்லாமல், சுய கௌரவத்திற்காக இந்த திருமணத்தை முடித்து வைப்போம் என்று வந்து பேசுகிற பெற்றோர். இன்னும் ஒரு பக்கம் பிள்ளை காதலித்து விட்டால், விரும்பி விட்டால் என்ன செய்வது என்று இல்லாமல், வயது வித்தியாசம் பாராமல் திருமணத்தை முடித்து வைப்போம் என்று சொல்லி இளவயது திருமணங்கள் ஊடாக வாழ்க்கையை தொலைத்திருக்கிற ஒரு சாரார். இன்னும் ஒரு பக்கம் திருமண உறவுகள் கட்டுப்பாட்டை மீறி என் ஈமானிய சமுதாயத்தில், அன்புக்குரியவர்களே, விரும்பியோ விரும்பாமலோ சொல்லி ஆக வேண்டும், என் வாலிபர்கள் 20, 21 வயதில் அல்லது 25 வயதுக்குட்பட்ட காலத்தில் 2வது 3வது திருமணங்களை முடிக்கிறார்கள். மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் அல்ல. ஒரு திருமணத்தை முடித்து 1 மாதம் வாழ்ந்துவிட்டு, 2 மாதம் வாழ்ந்துவிட்டு அடுத்த திருமணத்தை முடித்து, அடுத்த திருமணத்தை முடித்து இன்று நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு திருமணம் என்னிடத்தில் வந்தது. மணமகனுக்கு 5வது திருமணம். 5வது திருமணம். ஏற்கனவே 4 திருமணங்கள் முடித்து விட்டிருக்கிறான். 4 மனைவிமாரும் இந்த பிள்ளைக்கு 5வது முடிக்க போகிற ஒரு பிள்ளை, திருமணம் முடிக்காத 18 வயது பிள்ளை, அவனுக்கு 36, 37 வயதாகிறது. அந்த 4 பழைய மனைவிமாரும் இவனிடத்திலே கோல் பண்ணி பேசி இருக்கிறார்கள். அவன் நடத்தை சரியில்லாதவன், முடிக்காத என்று சொல்லி இருக்கிறார்கள். இல்லை, அதையும் மீறி அவனைத்தான் முடிப்பேன் என்று வந்து நிற்கிறாள் அந்த பிள்ளை. இல்லை என்றால் செத்து விடுவேன் என்று சொல்கிறார். நிலைமை, இன்றைய சினிமாக்கள், இன்றிருக்கிற நடைமுறைகள் மிக மோசமான விளைவுகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன. அதில் மிக மோசமான ஒரு கலாச்சாரமாக பெஸ்டி என்று சொல்கிற ஒரு கலாச்சாரம். பெற்றோரின் அங்கீகாரத்தோடு என் பாடசாலையில் படிக்கிற என் நண்பன், என் வகுப்பு நண்பன், என் பல்கலைக்கழக நண்பன் அல்லது என்னுடைய தோழன் என்று சொல்லி வீட்டுக்கு தனியாக அழைத்து வருகிறாள் மகள். மகளை சந்திப்பதற்கு தனியாக வருகிறான் ஒரு அந்நிய ஆண். வீட்டுக்குள்ளே இருக்கிற ரோஷம் இல்லாத, வெட்கம் இல்லாத, வெட்க உணர்வே இல்லாத தாயும் தந்தையும் அவனை அழைத்து மகளையும் விட்டு விட்டு தனிமையில் எங்கோ போய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் என்னுடைய மகளோடு படிப்பவன், என்னுடைய மகளோடு பழகுபவன் என்று சொல்லி வெட்கமில்லாத இந்த கலாச்சாரத்திற்கு இடம் கொடுத்து விட்டுத்தான் என் ஈமானிய சமுதாயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் விபச்சாரத்தை தடுக்க போகிறோமா? நாம் விபச்சாரத்தை தடுக்க போகிறோமா? இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? இன்றைய கால சூழலில் ஐரோப்பாவில் இருந்த ஒரு கலாச்சாரம், லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இப்பொழுது எங்களுடைய நாட்டிலும் படித்தவர்கள் மத்தியில் பரவி வருவதாக சில ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. திருமணத்திற்கு முன்னராக கணவன் மனைவி போன்று உறவாக வாழ்வது, ஒரு கட்டத்தில் 2 பேரும் மனதொத்து போனால் திருமணத்தை முடிப்பது, இல்லை என்றால் 2 பேரும் சமமாக பேசி புரிந்துணர்வோடு பிரிந்து விடுவது, மிருகங்களை போன்ற ஒரு வாழ்க்கை. இல்லை இல்லை, மிருகங்கள் கூட தன்னுடைய சோடி தவிர்த்து இன்னொன்றோடு சேராது என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிற நிலையில் மிருகங்களை விட கேவலமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை.
அடிப்படை தெரியாமல் இதற்குள் என் ஈமானிய சமுதாயத்தின் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகின் சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய நிம்மதி, அதனுடைய மருவிய வடிவம்தான் காதல் என்று சொல்லுகிற மனநோய். காதல் என்று சொல்லுகிற மனநோய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காதல் கூடுமா கூடாதா என்ற ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்டால், இன்றைய கால சூழலில் பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக மாறிப்போய் இருக்கிறது இந்த காதல் தான். ஏற்றுக்கொண்டாக வேண்டும் உறவுகளே. நான் இதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை, நான் பின்னால் அதற்குரிய காரணிகளை சொல்லுகிறேன். அன்புக்குரிய பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள், என் அன்புக்குரிய வாலிபர்களும் யுவதிகளும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும், ஒரு அடிப்படையை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த விஷயத்திற்குள் வருகிறேன். என் ஈமானிய உறவுகளே, என் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிற ஒரு அடிப்படை தான் உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா கட்டத்திற்கும் தேவையான ஒரு தியரி. இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் புறக்கணித்து அவர்களுடைய சட்டங்களுக்கு மாறு செய்து அவர்கள் விதித்த வரைமுறைகளை எல்லாம் மீறி ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் என்று நீங்கள் கருதினால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய வாலிபர்களே, யுவதிகளே, புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு மாற்றமாக நீங்கள் செய்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய விளைவு இந்த சமுதாயம் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஆய்வுகள் சொல்லுகின்றன, முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற பிரதேசங்களில் 10 வீடுகளுக்கு ஒரு வீட்டில் 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் உட்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ இளவயதில் திருமணத்தை விவாகரத்து செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் இன்றைய கால சூழலில் திருமணங்கள் ஒரு வருடம் நிலைத்திருந்தாலே ஆச்சரியம் என்று சொல்லுகிற அளவுக்கு திருமணங்களின் விவாகரத்துகள், முறிவுகள் சின்ன சின்ன காரணங்களுக்காக எந்த ஒரு தெரிவும் இல்லாமல் விடுபட்டு போகிற நிலை ஈமானிய சமுதாயத்தின் மிக பெரும் சோதனையாக மாறி போயிருக்கின்றன. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள், சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வேதனைகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு சகோதரர் வந்தார், திருமண பதிவு வேண்டும் என்றார். எதற்காக என்றேன். காலிக்கோட்டிலே வழக்கு வைக்க வேண்டும். எப்பொழுது திருமணம் முடிந்தது? ஒரு மாதம் தான் திருமணம் முடிந்து. ஏன் ஒரு மாதத்திற்குள் வழக்கு வைக்க போகிறீர்கள்? அப்ப ஏன் திருமணம் முடிக்கிற பொழுது திருமண பதிவு எடுக்கவில்லை? பிள்ளைக்கு 15 வயது, மாப்பிள்ளைக்கு 16 வயது. விரும்பி விட்டார்கள். எவ்வளவோ தடுத்தோம், ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது வெறும் 15 நாட்கள் தான் வாழ்ந்தார்கள். அந்த 15 நாட்களுக்கு பின்னால் வந்த பிரச்சினை, ஒரு மாதத்தில் இப்பொழுது அவன் வேண்டாம் என்று நிற்கிறாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை மௌலவி என்று சொல்லி அவர் அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் திருமண பதிவு கொடுக்க முடியாது. நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் மணமகனுக்கோ மணமகளுக்கோ 18 வயதை 2 பேரில் ஒருவருக்கேனும் 18 வயது தாண்டாமல் இருக்கிற பொழுது திருமண பதிவை செய்து கொடுக்க முடியாது. இப்படி ஒரு சூழலில் தந்தை அவஸ்தைப்படுகிறார். இப்பொழுது திருமணம் முறையாக நடந்திருக்கிறது இஸ்லாமிய முறைப்படி, ஆனால் தலாக்கும் முறையாக நடக்கிறது. ஆனால் அரசாங்க பதிவு கிடையாது, திருமணத்திற்கும் பதிவு கிடையாது, தலாக்குக்கும் பதிவு கிடையாது. 2 மாதங்களுக்குள் எல்லாம் முடிந்து விட்டது. இதனால் கதறி அழுகிற பெற்றோர்களின் கண்ணீர்கள் இன்று அன்புக்குரியவர்களே நிறையவே இருக்கின்றன. கண்ணீர் சரிதங்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த காதல். இந்த காதல் என்று சொல்லுகிற ஒரு விபத்து, இந்த அனர்த்தம் ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் திரைப்படங்கள் ஊடாகவும் சினிமாக்கள் ஊடாகவும் அதில் வருகிற விரசமான காட்சிகள் ஊடாகவும் காட்டப்படுகிறது. காரணம் பெற்றோர்கள். என் அன்புக்குரிய பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன். உங்களுடைய வீட்டின் தொலைக்காட்சி பெட்டியில் இரவு தூங்குகிற வேளையில் உங்களுடைய வயதுக்கு வந்த மகனும் மகளும் பக்கத்தில் இருக்கிற நிலையில் மடி மீது உங்களுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு அதில் ஓடுகிற ஆபாசமான நடனங்களையும் அதில் வருகிற இரட்டை அர்த்தங்கள் கொண்ட காட்சிகளையும் காதல் காட்சிகளையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு நடக்கிற முத்தங்களையும் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளையும் பக்கத்திலே வைத்து நீங்கள் இருக்கிற பொழுது வெட்கம் இல்லாமல், ரோஷம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஈமானிய உணர்வில்லாமல் நீங்கள் பார்க்கிற இந்த காட்சிகளில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கத்தை வளர்க்குமா? உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பண்பாட்டை வளர்க்குமா?
இந்த ஒட்டுமொத்த பாவத்திற்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தடுத்து அல்லாஹ் அருள்பாலித்த ஒரு சிலரை தவிர நானும் நீங்களும் காரணமாக இருக்கிறோமே. உழைத்து கஷ்டப்பட்டு நான் சேமித்த பணத்தில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து என் பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுக்கிறேனே, அந்த போனை அவள் எப்படி பயன்படுத்துகிறாள், அவன் எப்படி பயன்படுத்துகிறான்? இரவு 12 மணிக்கு என் பக்கத்து ரூமிலே இருக்கிற என் பிள்ளை யாரோ ஒருத்தனோடு ஏதோ ஒரு விஷயத்திற்காக, சரி யாரோ ஒருத்தியோடு என்று இருக்கட்டுமே, கோல் பேசிக் கொண்டிருக்கிறாள். 12 மணிக்கு எங்கோ ஒருத்தியோடு பேசுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? அதை தட்டி கேட்கிற தைரியம் இல்லாத பெற்றோர்களாகத்தானே நாம் இருக்கிறோம். அந்த உணர்வு இல்லாதவர்களாகத்தானே இருக்கிறோம். கேட்டால் பிரச்சனை வரும். வெட்கம் இல்லையா? இப்படி சொல்வதற்கு வெட்கம் இல்லையா? வெளியிலே சண்டித்தனம், வெளியிலே பெரிய தலைவர், வெளியிலே யாராவது கதைத்து விட்டால், ஒரு வார்த்தை பேசிவிட்டால் எதிர்த்து நின்று அடிப்பதற்கு போகிற ஒருத்தன் வீட்டிலே மகளுக்கு பயப்படுகிறான், மகனுக்கு பயப்படுகிறான். விளைவு இன்னும் ஒரு சில வருடங்களில் கண்ணீரோடும் கவலைகளோடும் உட்கார்ந்திருக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, நிலைமை படுமோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது, படுமோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், இன்று நடக்கிற அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள், தவறுகள் 3ஆம் நபருக்கு தெரியாமல் இருந்தால் போதும் என்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறது. 3ஆம் நபருக்கு தெரியாமல் இருந்தால் போதும் என்ற மனோநிலைக்கு வந்திருக்கிறது. தைரியமாக வருகிறார்கள் என் பெண் பிள்ளைகள். வீடியோ எடுத்து வைத்துக்கொள் என்று சொல்கிறார்கள், போட்டோ பிடித்து வைத்துக்கொள் என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை காட்டி பிளாக்மெயில் பண்ணி என்னை திருமணம் முடிப்பதற்கு காரணமாக என்று சொல்லுகிறார்கள். கேவலப்பட்டு போயிருக்கிறார்கள். என்ன உணர்வோடு இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, காதல் என்ற இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கிற பெரும்பாவங்களை பட்டியல்படுத்துகிறேன். கொஞ்சம் உள்ளத்தில் ஆழமாக யோசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அன்புக்குரியவர்களே, என் ஈமானிய சமுதாயம் அல்லாஹுவை ஆழமாக நேசிக்க வேண்டிய ஒரு சமுதாயம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்று காதலின் பெயரால் ஒரு காதலன் காதலிக்காக, காதலி காதலனுக்காக உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களின் மீதான அன்பு உள்ளத்தில் மிகைக்குமானால் அது இணை வைத்தல் இல்லையா? அது ஷிர்க் இல்லையா? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை உள்ளத்தில் எப்படி ஒரு முஃமின் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கொடுக்க முடியும்? அல்லாஹ்வை நேசித்தல் என்பது தொழுகையை போல, நோன்பை போல, ஜகாத்தை போல, ஹஜ்ஜை போல அது ஃபர்து ஐன், ஒவ்வொரு தனிநபரின் மீதான கடமை. நீ அல்லாஹ்வை நேசிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கவில்லை என்றால் உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, உன் பிள்ளையை விட, உன் பெற்றோரை விட, உன் நாசி அஜ்மஈன், முழு மனித சமுதாயத்தையும் விட நீ என்னை நேசிக்கவில்லை என்றால் உன்னிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வீரசிங்கம் உமர், யா ரசூலல்லாஹ், என் உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, உமரே உமரே, நீங்கள் இன்னும் பரிபூரணமான ஈமானை பெறவில்லை என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூரண ஈமானோடு இருக்கிறீர்கள் என்று என் தலைவர் உமருக்கு நச்சான்றிதழ் கொடுத்தார்களே. என் ஈமானிய சகோதரர்களே, காதலிக்கின்ற உறவுகளே, காதலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக கவிதை எழுதுகிறோம், அதற்காக நேரம் செலவழிக்கிறோம் என்று சொல்லுகிற என் ஈமானிய வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை விட, அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்தை விட இந்த உலகத்தில் எவனுடைய நேசமாவது உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதியும் என்றால் ஈமானில் இருந்து மெல்ல விடை பெற்றிருக்கிறீர்கள், இணை வைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது முதலாவது பெரும்பாவம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை இந்த உலகத்தில் யாருக்காகவும் மாற்ற முடியாது, யாருக்காகவும் மாற்ற முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குகிற அதிகாரம், அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குகிற அதிகாரம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அல்லாஹ் கொடுக்கவில்லை.
தன் மனைவிமாரிடத்திலே சென்று வந்த ரசூலுல்லாஹ் ஏனைய மனைவிமார்கள் பழித்த பொழுது, இனி நான் தேன் குடிப்பதை எனக்கு ஹராமாக்குகிறேன் என்று அவர்கள் தனக்குத்தானே அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கிய போது, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களை வசனமுறைக்கு கண்டித்தானே. அந்த அதிகாரம் அல்லாஹ்வின் தூதருக்கு கூட கிடையாதே. அப்படி இருக்கிற பொழுது கட்டுப்பாடற்ற ஆண் பெண் உறவு அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயம் அல்லவா? ஒரு அந்நிய ஆணோடு பேசக்கூடாது, ஒரு அந்நிய ஆணோடு தேவையில்லாமல் தொடர்பில் இருக்கக்கூடாது, தனித்திருக்க கூடாது என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரையறை அல்லவா? அதை எப்படி ஹலாலாக்கி கொள்வீர்கள்? இந்த காதலின் பேரால் எப்படி ஹலாலாக்குவீர்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறோமே, இது பெரும்பாவம் இல்லையா? நாம் செய்கிற காதலின் பேரால் நடக்கிற இரண்டாவது பெரும்பாவம். மூன்றாவது, அன்புக்குரியவர்களே, இந்த காதலின் பேரால் நடக்கிற மூன்றாவது பெரும்பாவம், காதலிக்கின்ற உறவுகள் இன்று நிறைய பேர் தன்னுடைய பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு வாலிபனும் யுவதியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உழைத்து கஷ்டப்பட்டு சிரமங்களோடு கஷ்டங்களோடு சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாவிட்டாலும் கூட என் பிள்ளை படிக்க வேண்டும், என் பிள்ளை ஏதோ ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தந்தை, வெளிநாட்டிலே இருக்கிற தன்னுடைய சகோதரன் தன் வாழ்க்கையின் சம்பளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு போனை வேண்டி உங்களுடைய கையிலே தருகிறான் என்றால், அந்த போன் உங்களுடைய போன் ஒரு வெறும் சாதனம் அல்ல, உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை. அது உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை, அது உங்களுடைய பெற்றோருடைய அமானிதம். அது நீங்கள் செய்கிற இந்த காதலின் பெயரால் உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற விஷயம் அமானித மோசடி. மோசடி ஒரு பெரும்பாவம், அமானித மோசடி ஒரு பெரும்பாவம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் அந்த அமானிதத்தை அதனுடையவர்களுக்கு சரியாக நிறைவேற்றுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற ஒரு விஷயம் அது. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, யுவதிகளே, காதலின் பெயரால் மூன்றாவது செய்கிற பெரும்பாவம் அமானித மோசடி. அமானித மோசடி என்று சொல்கிற இந்த பெரும்பாவத்தை செய்கிறோம். நான்காவது பெரும்பாவம், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பெற்றோர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள், ஒரு சிலர்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள், அன்புக்குரியவர்களே, இதை உளப்பூர்வமாக அங்கீகரிப்பவர்கள் இருக்க மாட்டீர்கள், தெரியும். ஆனாலும் நிர்பந்திக்கப்படுகிறோம், நிர்பந்திக்கப்படுகிறார்கள் பெற்றோர்கள், நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, யுவதிகளே, உங்களை நோக்கி ஒரு தந்தையாக சொல்லுகிறேன், ஒரு தந்தையாக உங்களிடத்தில் பேசுகிறேன். உங்களை பெற்றெடுக்கிற, இல்லை உங்களை உங்களுடைய தாய் வயிற்றிலே சுமந்த அந்த நாளில் இருந்து, நீங்கள் கருவாக கட்டிவிட்டீர்கள் என்ற செய்தி கிடைத்த நாளில் இருந்து, உங்களை தலை மீது சுமந்து உங்களின் மீதான கற்பனைகளை வளர்த்து உங்களை இப்படி வாழ வைக்க வேண்டும், இப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்காகவே வாழ்ந்து வருபவர்கள் உங்களுடைய தாயும் தந்தையும். உங்களுக்காக நாங்கள் இழந்தவைகள் உங்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஒரு தந்தையாக சில நேரம் உங்களுடைய தந்தை உங்களுக்கு கடுகடுப்பானவராக தெரிந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னால் உங்களை அதட்டி பேசுபவராக தெரிந்திருக்கலாம், உங்களுடைய உணர்வுகளை மதிக்காதவராக தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக அவர் தூக்கம் இழந்த இரவுகள் எத்தனை தெரியுமா? எத்தனை இரவுகளில் அவர் கண்ணீர் வடித்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கென்று ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு தடிமல், ஏதாவது ஒரு வருத்தம் வந்துவிட்டால், சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லாவிட்டாலும் கூட, குடிப்பதற்கு கூட எதுவும் இல்லாவிட்டாலும் கூட, என் பிள்ளையின் வைத்திய செலவுக்கு நான் செலவழித்து விட வேண்டும் என்று தன் வருமானங்களை எல்லாம் செலவழித்து விட்டு அடுத்தவர்களிடத்தில் கடன் கேட்டு கை கட்டி நின்ற பொழுது அவருடைய உள்ளம் அழுத அழுகைகள் உங்களுடைய வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியுமா? ஒரு தாயும் தந்தையும் உங்களுக்காக இழக்கின்ற இழப்புகள், அவர்களுடைய கனவுகளை இழக்கிறார்கள், லட்சியங்களை இழக்கிறார்கள், விருப்பங்களை இழக்கிறார்கள், ஆசைகளை தியாகம் செய்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு தந்தையாக நான் பேசுகிறேன். அவர்களை சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து வளர்த்து
அவர்களுக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எது சாப்பிடுவார்களோ அதுவரைக்கும் என் வாழ்நாளில் நான் அது சாப்பிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் என் பிள்ளைகளுக்காக நான் சாப்பிட்டாக வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். எனக்கு அதுவரைக்கும் அப்படி ஒரு பெருமதியான சாப்பாடு நான் வாங்கி தின்றிருக்க மாட்டேன். ஆனாலும் என் பொருளாதார சூழல் கூட இடம் கொடுக்காது. ஆனால் என் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டால், என் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டால் வாங்கி கொடுக்க வேண்டும். எத்தனை பெருநாட்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வெறு நாட்களாக கழிந்திருக்கும் தெரியுமா? உங்களை புத்தாடை அணிவித்து அழகு பார்த்துவிட்டு உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்துவிட்டு இருக்கிற ஆடையில் ஒரு பழைய ஆடையை ஐம்பண்ணி தொழுது விட்டு வந்து விடுவோம் என்று போய் ஒரு மூலையில் நின்று யாரும் கேட்டுவிடக் கூடாது, யாரும் பார்த்து விடக்கூடாது என்று அடுத்தவர்களுடைய புதிய ஆடையில் இருந்து வருகிற மனத்தை சுவாசித்துக் கொண்டு போதும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறாள், என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லி தியாகத்தோடு பெருநாட்களை வருநாட்களாக கழித்த உங்களுடைய பெற்றோர்கள் இங்கு இருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு ஒரு தோல்வி வந்து விட்டால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவர்களுக்கு என்ன என்று சும்மா இருந்து விடாமல் எத்தனை இரவுகள் உங்களுடைய தந்தை உங்களுக்கு முன்னால் அழுதிருக்க மாட்டார், தந்தையினுடைய அழுகையை கண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இங்கு அழாத தந்தைகளே இருக்க மாட்டார்கள், அழாத தந்தைகளே இருக்க மாட்டார்கள். அவர்களின் இரவுகள் அதற்கு சாட்சி சொல்லும், அவர்களின் தலையணைகள் அதற்கு சாட்சி சொல்லும், அவருடைய நண்பர்கள் அதற்கு சாட்சி சொல்லுவார்கள். அண்மையில் ஒரு தந்தை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிவு வந்திருக்கிறது. ஏதோ அந்த பிள்ளை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஆனால் அந்த பரீட்சையிலே அந்த பிள்ளை பாஸ் ஆகவில்லை, சின்ன பிள்ளை தான். ஆனால் அந்த தந்தை என்னிடத்தில் சொல்லுகிறார், மௌலவி எனக்கு அந்த பிள்ளைக்கு முன்னால் அழவும் முடியாது, கவலைப்படவும் முடியாது, என் மகளுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். ஆனால் நான் லுஹர் தொழுகைக்கு பள்ளிக்கு போன நான் அசரு வரைக்கும் என்னுடைய அழுகையை அடக்க முடியாமல் அழுது விட்டுத்தான் வந்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய சம்பாத்தியத்தில் ஏதும் ஹராம் இருந்து அதன் மூலமாக என் பிள்ளை தோற்று விட்டாலோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. அப்படி இருக்குமா என்று ஒரு தந்தை கேட்கிறார். ஒரு சின்ன பிள்ளைதான், ஆனாலும் அந்த தந்தையால் கவலையை அடக்க முடியவில்லை, அழுது இருக்கிறார். ஒரு 2-3 மணி நேரங்கள் அழுது இருக்கிறார். இதுதான் தந்தை. இப்படி பார்த்து வளர்த்தவர்கள், இப்படி கவலைப்பட்டவர்கள், உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள். என் மகள் சிரிக்கிற பொழுது என் உள்ளம் மலரும், என் மகன் சந்தோஷமாக இருக்கிற பொழுது என் உள்ளம் அப்படியே துள்ளி குதிக்கும். ஏதோ சின்ன கவலை என்றால் ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இப்படி இருக்கிறாள் என்னிடத்தில் சொல்ல முடியாவிட்டால் நீங்களாவது கேட்டு சொல்லுங்கள் என்று உம்மாவை அனுப்பி ஆறுதல் சொல்ல வைக்கிற எத்தனையோ தந்தைமார், எத்தனையோ தாய்மார் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இவர்களுடைய உணர்வுகளை எல்லாம், இவர்களுடைய ஆசைகளை எல்லாம், இவர்களுடைய கனவுகளை எல்லாம் நேற்று வந்த ஒருத்தனுக்காக, நேற்று கண்ட ஒருத்தனுக்காக 4 ஆசை வார்த்தை பேசிவிட்டான் என்பதற்காக, 2 கிஃப்ட்களை வாங்கி தந்து விட்டான் என்பதற்காக, ஏதோ ஒரு நேசத்திற்காக, ஏதோ ஒரு பாசத்திற்காக வென்று விட்டோம் என்று சொல்லி போராடி நிர்பந்தித்து இவனைத்தான் முடிக்க போகிறேன், இல்லை என்றால் செத்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி, நீங்கள் சிரமப்படுத்தி முடிக்கிற இந்த திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என்று கனவு காண்கிறீர்களா? இத்தனை கூளை சுமந்த இதயங்களை சுக்குநூறாக உடைத்துவிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் நேசிக்க சொன்ன தாய் தந்தை என்ற உறவை இன்னும் ஒருத்தனின் நேசத்திற்காக தூக்கி வீசிவிட்டு போகிற பெரும் பாவத்தை செய்கிறீர்களே. அந்த உள்ளம் பதறுகிற, அந்த உள்ளம் துடிக்கிற, அந்த உள்ளம் பதுவா செய்கிற அந்த பதுவாக்கள் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று நினைக்கிறீர்களா? என் ஈமானிய யுவதிகளே, என் ஈமானிய வாலிபர்களே, இந்த அநியாயத்தை, இந்த துரோகத்தை, இந்த கொடூரத்தை காதலின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, காதலின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف. தாயும் தந்தையும் வயோதிபத்தை அடைந்து இருவரில் ஒருவரோ உங்களிடத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு சி என்ற வார்த்தை கூட சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்ன ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இன்னொருத்தனுக்காக தூசணத்தால் ஏசுகிறீர்கள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறீர்கள்.
என் ஈமானிய சகோதரர்களே, இந்த பெரும் பாவம் காதலின் பெயரால் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் 5வது பெரும் பாவம், இதோ என்னொரு ஈமானிய வாலிபன் அவனுடைய வாலிபத்தின் மிடுக்கு இன்னொருவருடைய பிள்ளையை பறித்தெடுக்கிறான், இன்னொருவருடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஓடுகிறான். சாதனை, ஏதோ நான் சாதித்து விட்டேன், காதலில் ஜெயித்து விட்டேன், வென்று விட்டேன் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த பிள்ளையை பெற்று வளர்த்த அந்த பெற்றோருடைய சாபம் உன்னை சும்மா விடும் என்று நீ நினைக்கிறாயா? உன்னை எதுவுமே செய்து விடாது என்று நினைக்கிறாயா? அந்த பிள்ளைக்காக துடித்த அந்த துடிப்பும் அந்த கண்ணீரும் 18 வருடங்கள், 20 வருடங்கள், 21 வருடங்கள் அந்த பிள்ளையை தலை மீதும் மடி மீதும் நெஞ்சின் மீதும் வைத்து சுமந்த அந்த தாயும் தந்தையும் ஒரு வருட வாழ்க்கைக்குள் அவர்களை பிரித்தெடுத்து விட்டு நீ ஓடுகிறாயே, இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைக்கும் என்று கருதுகிறாயா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இப்படி எத்தனை எத்தனை பெரும் பாவங்களையும் அநியாயங்களையும் இந்த காதலின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். 6வது சகோதரர்களே, இந்த உலகத்தில் காதலிக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் ரகசியமாக அவர்களுடைய உரையாடல்களை வைத்துக் கொள்கிறார்கள். இன்றிருக்கிற கையடக்க தொலைபேசிகள் அதற்கு உதவி செய்கின்றன. வீடியோ கோல்கள் வேண்டுமா, அல்லது ஆடியோ கோல்கள் வேண்டுமா, அல்லது செட்டிங்கள் வேண்டுமா, எல்லா விதமான சமூக வலைத்தள பயன்பாடுகளோடு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பார். உம்மா பார்த்துவிடக் கூடாது, வாப்பா பார்த்துவிடக் கூடாது, பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது. தன்னுடைய சின்ன பிள்ளை தந்தை, தன்னுடைய சொந்த தங்கச்சி, தம்பி, 3 வயது, 2 வயது, 4 வயது பிள்ளை வீட்டுக்குள் வந்தால் கூட அந்த பிள்ளைக்கு தெரியாமல் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். போனை பேசுவது தெரிந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் கை வைத்து யோசியுங்கள், உள்ளத்தில் கை வைத்து யோசியுங்கள், திறந்த மனதோடு யோசியுங்கள். இத்தனை பேரும் பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கிற நான், என்னுடைய ரப்பு என்னை 24 மணி நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறானே, இத்தனை பேருடைய பார்வையை விடவும் என் ரப்பினுடைய பார்வை பெருமானமற்றதா? என் ரப்பினுடைய பார்வை தரம் குறைந்ததா? என் ரப்பினுடைய பார்வை அவ்வளவுக்கு மோசமானதா? ரகசியமாக பாவம் செய்கிற, யாருக்கும் தெரியாது என்று பாவம் செய்கிற என் ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள். ரப்பு எவ்வளவு இரக்கமுள்ளவனோ அதே போல அவ்வளவு ரோஷக்காரன். பிடித்தால் தாங்க மாட்டோம் சகோதர சகோதரிகளே, ரப்பு பிடித்தால் தாங்க மாட்டோம். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், சலுகைகள் தந்து கொண்டிருக்கிறான், மீண்டும் மீண்டும் அவகாசங்கள் தந்து கொண்டிருக்கிறான். இப்படி யோசித்து பாருங்கள் என் சகோதர சகோதரிகளே. இரவின் தனிமையில் நான் யாருக்கும் தெரியாமல் இன்னொரு அந்நிய ஆணோடு இருக்கிறேன், அந்நிய ஆணோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், வீடியோ காலில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை என் ரப்பு என் மீது ரோஷப்பட்டு, என் மீது கோபப்பட்டு எனக்குரிய தண்டனையாக அதிகாலை வேளையில் நான் விழித்தழுகிற பொழுது என் கண் பார்வையை பறித்து விடுதல் தான் அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்து விட்டால், என் காதலியால், என் காதலனால் என் பார்வையை திரும்ப தந்துவிட முடியுமா? அல்லது இந்த உலகின் அழகை ரசிக்கிற இந்த பார்வைக்கு ஈடாகத்தான் இந்த உலகின் காதல் என்று சொல்லுகிற அன்பு நிலைத்து விட முடியுமா? ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். விபச்சாரம், இந்த மோசமான உறவுகள் இப்படி பல வடிவங்களில் மாறி போய் கொண்டிருக்கின்றன. என் ஈமானிய சகோதரர்களே, 3வதாக என்னுடைய ஈமானிய சமுதாயம் இன்று எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால் போதைப் பொருள் பாவனை. போதைப் பொருள் பாவனை என்று சொல்கிற பெரும் பாவம் மிக சர்வசாதாரணமாக விற்பனையிலும் பயன்பாட்டிலும் இந்த தேசியத்தில் முதல் நிற்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு என் ஈமானிய சமுதாயத்தின் நிலை மாறிப்போய்க் கொண்டிருக்கிறது. இங்கு நான் பாவிப்பவர்களை விட இந்த பொருளை விற்பனை செய்கின்ற, அதனை தொழிலாக செய்கின்ற என் ஈமானிய உறவுகளை ஒரு சில நிமிடங்கள் இரக்கத்தோடு பார்க்கிறேன். நீங்கள் செய்கிற சமூக துரோகம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? இந்த ஈமானிய சமுதாயத்தின் வாலிபர்களை, பாடசாலை மாணவர்களை, இன்னும் ஒரு படி மேலே போய் என்னுடைய மாணவிகளை,
வளர்ந்து வர வேண்டிய இந்த சமுதாயத்தின் முத்துக்களை, சொத்துக்களை, முதுகெலும்புகளை ஒட்டுமொத்தமாக உடைத்து நொறுக்குகிற இந்த சம்பாத்தியத்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் எதற்காக இருக்கிறான்? அல்லாஹ் எதற்காக இருக்கிறான்? அவன் விட்டு விடுவானா? அவன் எங்களை வாழ வைத்து விடுவானா? புரிந்து கொள்ளுங்கள் ஈமானிய சகோதர சகோதரிகளே. யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் விற்பனை, நான் போதைப் பொருள் என்று சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறேன், சில்லறை கடை வைத்திருக்கிற, ஹோட்டல்கள் வைத்திருக்கிற சகோதரர்களை விழித்து சொல்லுகிறேன், உங்களுடைய கடைகளில் விற்கப்படுகிற சிகரெட்டுகள், உங்களுடைய கடைகளில் விற்கப்படுகிற புகைத்தல்கள், உங்களுடைய கடைகளில் விற்கப்படுகிற பீடிகள், புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஹராத்தை விட்டுத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தால், இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை சந்ததி சந்ததியாக சோதிப்பான். அல்லாஹ் உங்களை சந்ததி சந்ததியாக சோதிப்பான். இந்த உலகத்தில் உங்களுடைய பரம்பரையே நிம்மதியாக இருக்க மாட்டாது. ஒழுக்கமுள்ள எத்தனையோ பெற்றோர்கள், தன் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட எத்தனையோ உறவுகள், ஏதோ சேருகிற கெட்ட நட்பினால் அவனை கொண்டு போய் எங்கோ ஒரு விற்பனையாளரிடத்தில் விட்டுவிட்டு இன்று மானம் இழந்து, மரியாதை இழந்து அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிற இந்த துடிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக கிடைக்கிற சம்பாத்தியம் சந்தோஷமாக வைக்கும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை தாக்கும், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை தாக்கும், உங்களுடைய பரம்பரையை தாக்கும். அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த ஹராம் நரக நெருப்பு உங்களுடைய வயிறுகளுக்குள் நிச்சயமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பொசுக்கிக் கொண்டே இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்களுடைய மனச்சாட்சியை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். நிம்மதியாக வாழ விட மாட்டாது. விட்டுவிடுங்கள் அல்லாஹுக்காக, விட்டுவிடுங்கள் அல்லாஹுக்காக இந்த அநியாயத்தை. உங்களால் முடிந்து ஏதாவது ஒரு சாதாரண தொழில் செய்து வாழ முடிகிறதா? வாழுங்கள். இல்லை, இதே நிலையில் பட்டினியாக இருந்து மௌத்தாகித்தான் போக போகிறோமா? விட்டு விடுங்கள். சுவர்க்கம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய உறவுகளில் யாராவது இதை விற்பனை செய்பவர்கள் இருந்தால் அல்லாஹுக்காக மறைக்காதீர்கள், அல்லாஹுக்காக பாதுகாக்காதீர்கள். அவர்களை அல்லாஹுக்காக அவர்களை பாதுகாக்காதீர்கள். காட்டிக் கொடுங்கள், காட்டிக் கொடுங்கள். இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு ஏற்ப, இந்த நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பள்ளி நிர்வாகங்களும், சமூக அமைப்புகளும், பாடசாலை சமுதாயமும், இங்கிருக்கிற கல்வியலாளர்களும், தனவந்தர்களும் முன்வாருங்கள். இந்த சமூக துரோகத்தை இல்லாதொழிப்போம். இந்த அநியாயத்தை இந்த பூமியிலிருந்து துடைத்தெறிவோம். இல்லை என்றால் நாளை என்னுடைய வீட்டுக்குள்ளும் என்னுடைய மகன் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது, பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது, போதையால் தடுமாறிக் கொண்டிருக்கிற பொழுது தலை மீது கை வைத்துக் கொண்டு நான் கண்ணீர் விடுவதால் எந்த அர்த்தமும் கிடையாது. என் பக்கத்து வீட்டில், என் பக்கத்து தெருவில் விற்பனை செய்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தால் அல்லாஹுக்காக ஒன்று சேருங்கள். இந்த ஊர் மக்கள், அல்லாஹுக்காக ஒன்று சேருங்கள். இந்த ஊர் மக்கள், அவர்கள் இந்த ஊருக்கு தேவையில்லை. இந்த சமுதாயத்தின் புற்றுநோய்கள் அவர்கள். அவர்களை நீங்கள் அழித்தொழிக்கவில்லை என்றால், அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால், இந்த நாட்டிலே நானும் நீங்களும் இன்னும் ஒரு 10 வருடம் தாண்டுகிற பொழுது இந்த போதையின் அவஸ்தையினால் தள்ளாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம். இன்று சமுதாயத்தின் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம், நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன், புலனறுவை பிரதேசத்தில் ஒரு வாலிபர் தூக்கு போட்டிருக்கிறார். ஏற்கனவே போதைப் பொருள் பாவித்தவர், 2-3 தடவைகள் சிறைக்கு சென்று வந்தவர், இப்பொழுது உளநல சிகிச்சை பெற்று வருகிறார். இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டிலே தூங்குகிற அறையில் தூக்கு போட்டு அவர் மரணித்து போயிருக்கிறார். இப்படி செய்திகளை பார்க்கிற பொழுது இப்படியான இழப்புகள் இனி ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு இந்த நிலை மாறி போயிருக்கிறது. என் அன்பார்ந்த வாலிபர்களே, என் அன்பார்ந்த வாலிபர்களே, இளமை துடிப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத், அல்லாஹ் உங்களின் மீது கொண்டிருக்கிற அன்பினால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற அருள். இந்த அருளை இந்த உலகத்தின் அற்ப சந்தோஷத்திற்காக தியாகம் செய்து விடாதீர்கள். போதையினால் கிடைக்கிற சின்ன சுகம், ஒரு சின்ன தூக்கம், ஒரு இன்பம்
இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன தியரியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் ஊடாக ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி உள்ளத்தில் ஏற்படும் என்றிருந்தால் குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த போதைப் பொருள் பாவனை, இந்த விற்பனை, இந்த விஷயங்களில் இருந்து முழுமையாக என் ஈமானிய சமுதாயம் விடுபட வேண்டும். இந்த பெரும் பாவம் இந்த சமுதாயத்தில் இருந்து முற்றாக துடைத்தெறியப்பட வேண்டும். அதற்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இது தன்னுடைய சொந்த பிரச்சனையாக நினைத்து முடிவெடுக்க வேண்டும். யாரோ பாவிக்கிறார், யாரோ விற்பனை செய்கிறார், யாரோ பிடித்துக் கொடுக்கிறார், எனக்கென்ன வேலை என்று இருந்து விடாமல், நாளை என் வீட்டுக்குள் வந்து என் மகனை ஒரு போலீஸ் பிடித்து போவதற்கு முன்னால், ஏதாவது ஒரு கைது நடப்பதற்கு முன்னால், ஏதாவது ஒரு அனர்த்தம் நடப்பதற்கு முன்னால் நான் விழித்துக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறேன் என்பதையும் ஞாபகப்படுத்தி, அன்புக்குரியவர்களே, நேரத்தினுடைய அருமை கருதி இறுதியாக ஒரே ஒரு பெரும்பாவத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் மிக பெரும் வேரூன்றி போயிருக்கிற பெரும்பாவம் வட்டி. வட்டி அதை பாவமாக கருதுபவர்களே குறைவு. ஒரு விபச்சாரம் செய்பவனை பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு போதைப் பொருள் பாவிப்பவனை பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு குறிசாஸ்திரம் பார்ப்பவனை பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு கபரு வணங்கியாக இருப்பவனை, ஒரு ஈமானிய சமுதாயம் தெளிவான சிந்தனையுள்ளவர்கள் பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஆனால் நிறைய பள்ளிகளில் வங்கிகளின் மேனேஜர்மார் பள்ளி தலைவராக இருக்கிறார்கள். வங்கிகளுடைய வேலை செய்கிற ஊழியர்கள் பள்ளி தலைவர்களாக இருக்கிறார்கள், பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறார்கள், பெரும் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இஸ்லாம் இந்த வட்டியை எப்படி பார்க்கிறது தெரியுமா? விபச்சாரத்தை விட, கொலையை விட, போதை பாவனையை விட, இணை வைப்புக்கு அடுத்ததாக இஸ்லாம் குர்ஆனில் அல்லாஹ் பெரும்பாவங்களை பற்றி பேசுகிற இடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கிற தண்டனையை பற்றி பேசிய பாவமாக வட்டியை அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த உலகத்தில் வட்டியோடு இருப்பவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை, அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை, ஃபைல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் இந்த வட்டியை விட்டு விலகவில்லை என்றால் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யார் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்தவர்கள்? யார்? ஃபிரௌன் யுத்தம் செய்தான், நும்ரூத் யுத்தம் செய்தான், அபூ ஜஹல் யுத்தம் செய்தான், உபய் இப்னு கலப் யுத்தம் செய்தான், உத்பா யுத்தம் செய்தான், அபூ லஹப் யுத்தம் செய்தான், ஷைபா யுத்தம் செய்தான். அல்லாஹ்வின் தூதரோடு போராடிய இந்த கொடிய காவிர்களுடைய பட்டியலில் இருக்கிற ஒருத்தன் எப்படி சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தலைமை தாங்க முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தலைமை தாங்க முடியும்? இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், என் ஈமானிய உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. இந்த வட்டியை வாங்கி சாப்பிடுகிற, வட்டிக்கு துணையாக இருக்கிற, வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மறுமையின் பைத்தியக்காரன் எப்படி அல்லாஹ்வின் மாளிகைக்கு பொறுப்புதாரியாக இருக்க முடியும்? لعن الله واكل الربا وموكله وشاهديه وكاتبيه. வட்டியை சாப்பிடுபவன், வட்டிக்கு கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள், அதை எழுதக்கூடியவர்கள், இவர்களின் மீது ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலக மனித சமுதாயத்தின் மீது ஹரீசுன் அலல் முஃமினீன், முஃமின்களின் மீது பேரன்போடு இருந்த என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவு மலர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் இவர்களின் மீது சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு நான் லீசிங்கிலே எடுத்து ஓடுகிற வாகனம், நான் லீசிங்கிலே எடுத்து ஓடுகிற மெஷின், நான் லீசிங்கிலே எடுத்து ஓடுகிற கார், நான் கோடி எடுத்து வயல் செய்கிறேன், நான் லோன் எடுத்து வீடு கட்டி இருக்கிறேன், நான் அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், மாதா மாதம் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய லஅனத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறீர்களா? என் ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டாமா?
அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? என்ன தைரியத்தோடு செய்கிறோம்? வீட்டிலே கொஞ்சம் பிரச்சனை, மனைவியினுடைய நகையை எடுத்துக்கொண்டு வீடு வைப்பதற்கு போகிறோமே, வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வீடு வைத்து விட்டு வங்கியிலே காசு எடுத்து விட்டு மாதா மாதம் காசு கட்டுகிறோமே, சமுர்த்தியிலே கடன் எடுக்கிறோம், வட்டி கட்டுகிறோம், தெளிவாக சொல்லுகிறோம் இத்தனை வீதம் வட்டி, தெரிந்து கொண்டே செய்கிறோமே. இது அநியாயமாக தெரியவில்லையா? இந்த பாவம் சுட்டரிக்கும் என்று தெரியவில்லையா? இந்த உலகத்தில் வட்டி வாங்குபவர்கள் செய்கிற எந்த நன்மைகளும் மறுமையில் அவர்களுக்கு பயனளிக்காத பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதை பற்றி கொஞ்சமாவது மனதிலே பயம் ஏற்படவில்லையே? நீங்கள் வட்டிக்கு வாங்கிக் கொண்டு கோடிக்கணக்கில் செலவழித்து பள்ளிவாசல் கட்டினாலும், வட்டி எடுத்து உழைத்துக் கொண்டு அந்த வட்டிக்கு கட்டிய கடையிலே இருந்து கொண்டு நீங்கள் லட்சக்கணக்கிலே செலவு செய்து மதரசாக்கள் நடத்தினாலும், நாளை மறுமையில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார்கள். ஏன் மறுமையில் அல்லாஹ் வட்டிக்கு வாங்குபவர்களை பைத்தியங்களாக எழுப்புகிறான் என்றால், இந்த உலகத்தில் ஒரு பைத்தியத்தால் அவனுடைய நன்மை தீமைகளை புரிந்து கொள்ள முடியாதது போல மறுமையில் இந்த உலகத்தில் வட்டி வாங்குபவர்கள் செல்வந்தர்களாக இருந்து கொண்டு செய்த எந்த நன்மைகளுடைய பிரதிபலனையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்குத்தான் அவர்கள் மறுமையின் பைத்தியங்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பெரும்பாவம் ஏன் உள்ளத்தில் உரைக்கவில்லை? அதனுடைய அனர்த்தம் ஏன் இன்னும் புரியவில்லை? கொஞ்சம் தேவை என்றால் ஓடிப்போய் வட்டிக்குத்தான் எடுக்கிறோம். வட்டி வங்கிகளில் ஜும்மாவுடைய நேரத்தில் கூட தொப்பி போட்டுக் கொண்டு நிற்கிற எத்தனையோ ஹாஜிமாரை பார்க்கிற பொழுது, என்னுடைய மருமகன் வங்கியிலே வேலை செய்கிறான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற, அக்கவுண்டனாக இருக்கிறான், லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற என்னுடைய பெற்றோர்களை பார்க்கிற பொழுது, உன் பிள்ளையை அவன் நரகத்துக்கல்லவா அழைத்து போய் கொண்டிருக்கிறான்? ஹராமான சம்பாத்தியத்தினூடாக அவனுடைய பிள்ளையை அவன் நரகத்திற்கு கூட்டி போகிறான். அந்த பிரஞ்சையுனிடத்தில் இல்லாமல் இவ்வளவு காலம் பார்த்து ஒழுக்கத்தை கொடுத்து வளர்த்த பிள்ளையை நரகத்திற்கு சொந்தமாக ஆக்கிவிட்டு பெருமையாக பேசுகிற என் பெற்றோரை பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே பரிதாபமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவோடு இருங்கள். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. எங்களிடத்தில் மாறி கேட்கலாம், நான் வீடு கட்ட வேண்டும், என்ன செய்வது? நான் வாகனம் வாங்க வேண்டும், என்ன செய்வது? இந்த உலகத்தில் வாகனம் வாங்கினால், வீடு கடன் வட்டிக்கு எடுத்து மாடி வீடு கட்டினால் தான் சொர்க்கம் போகலாமா? அப்படி என்றால் இந்த உலகம் சோதனை களம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அதுதானே சோதனை. என்னிடத்தில் இருப்பதை வைத்து நீ வாழப் போகிறாயா, அல்லது மாறு செய்து நீ அதிகமாக சம்பாதித்து என்னை நீ தொலைக்க போகிறாயா என்கிற சோதனை தானே இந்த உலகம். அல்லாஹுவா உலகமா? அல்லாஹுவா இந்த உலகத்தின் சந்தோஷமா? அல்லாஹுடைய திருப்தியா இந்த உலகத்தினுடைய நிம்மதியா என்கிற போட்டி தானே இந்த உலகம். எதை தெரிவு செய்ய போகிறோம்? எதை தெரிவு செய்ய போகிறோம்? இல்லை, இந்த உலகத்தின் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்றால் மறுமையை பற்றி பேச என்ன அருகதை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது? இனிமானிய உறவுகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வட்டியை சர்வசாதாரணமாக கையாளுகிறார்கள். இன்று விளம்பரங்கள், வாகனங்கள் விற்கிற சகோதரர்கள், வாகனங்கள் வாங்கி விற்கிற சகோதரர்கள் விளம்பரம் போடுகிறார்கள், ஸ்டேட்டஸ்கள் வைக்கிறார்கள். வாகனத்தினுடைய விலை இவ்வளவு, கைக்கு இவ்வளவு தர வேண்டும், இவ்வளவுக்கு லீசிங் போட்டு தரப்படும் என்று சொல்லுகிறார்கள். வட்டிக்கு துணை செய்வதில்லையா? வட்டிக்கு துணை இல்லையா இதெல்லாம்? அண்மையிலே ஒரு சகோதரர் என்னிடத்திலே கவலையோடு பேசினார். எனக்கு 1 லட்சம் ரூபாய் அவசரமாக காசு வேண்டும் மௌலவி. ஒரு இடத்திலே போய் கேட்டேன். 2 மாத தவணையில் தருவதாக சொன்னார்கள். எப்படி என்றால் 80,000 ரூபாய் தருவோம், நீங்கள் ஒப்படைக்கிற பொழுது 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும். 50,000 தந்தால் ஒப்படைக்கிற பொழுது 60,000 தர வேண்டும். அப்படி தர முடியுமாக இருந்தால் நாங்கள் தருவோம் என்று ஒருவனுடைய கஷ்டத்தில் விலை பேசுகிறார்கள். இந்த சம்பாத்தியம் எப்படி சகோதரர்களை மிஞ்ச போகிறது? அல்லாஹ்வுடைய வசனத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான். நம்புங்கள் சகோதரர்களே, குர்ஆனை நம்புங்கள், குர்ஆனிய வசனத்தை உண்மை என்று நினையுங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமானது என்று நினையுங்கள். வட்டிக்கு வாங்குகின்ற ஒருத்தன், ஒரு வட்டிக்காரன், வட்டிக்கு ஹஜ்ஜிக்கு போய் வந்திருக்கிற ஒருத்தன் மாடி வீடு கட்டியிருக்கிறான், வாகனத்துக்கு மேல் வாகனம் வாங்குகிறான், வயலுக்கு மேல் வயல் வாங்குகிறான், வளவுக்கு மேல் காணிக்கு மேல் காணி வாங்குகிறான். இவன் என்ன அழிந்து விட்டான் என்று நினைக்கிறீர்களா? அழிவான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவன் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டான், நிச்சயமாக நிம்மதியாக இருக்க மாட்டான்.
புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிற விஷயம், இந்த பாவங்கள் பேசுகிற விஷயங்கள் வரும் கதைகளாக சொன்னவைகள் அல்ல, உள்ளத்தின் குமுறல்கள். உங்களோடு உங்கள் இதயங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். இந்த பாரத்தை, இந்த அமானிதத்தை ஒப்படைத்திருக்கிறேன். கொஞ்சம் தனிமையில் சிந்தியுங்கள். தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புங்கள். அல்லாஹுவோடு பேசுங்கள். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யா அல்லாஹ், பெரும் பாவங்கள் செய்யாத ஒரு தூய்மையான வாழ்க்கையை தந்துவிடு. அல்லாஹ் மோமின்களை பற்றி சொல்லுகிறானே, அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம். மோமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்வார்கள், மானக்கேடான விஷயங்களையும் தவிர்ந்து கொள்வார்கள். இல்ல லமம், லமம் என்று சொல்லுகிற சின்ன சின்ன தவறுகளை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, சிறிய தவறுகள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நடக்கும், ஆனால் பெரும் பாவங்கள் எங்களுக்குள் நடந்துவிடக் கூடாது. என் ஈமானிய உறவுகளே, கடைசியாக அல்லாஹ்வுடைய தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கிறது. உறவுகளே, அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். நான் இதெல்லாம் செய்து விட்டேனே, இப்படியெல்லாம் நடந்து விட்டேனே, நான் வட்டிக்கு எடுத்து விட்டேனே, விபச்சாரம் செய்து விட்டேனே, இணை வைத்து விட்டேனே, இன்ன பெரும்பாவம் செய்து விட்டேனே, எனக்கு விடிவு கிடைக்குமா என்று நினைக்காதீர்கள். 99 கொலை செய்தவன் 100வது கொலையையும் செய்துவிட்டு தௌபா தேடி போன பொழுது அவனை மன்னித்த இரக்கமுள்ள ரஹ்மான் எங்களுடைய ரப்பு. அவன் பாலைவனத்திலே தொலைத்து விட்ட ஒரு ஒட்டகம் மீண்டும் வந்து சேருகிற பொழுது எப்படி சந்தோஷப்படுவானோ அந்த மனிதன், அதை விட ஒரு அடியான் தௌபா செய்கிற பொழுது அந்த அடியானுடைய தௌபாவால் சந்தோஷப்படுகிற ரப்பு அந்த ரப்பு. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நிராசையாகி விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்தில், பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டு அதற்காக பாவ மன்னிப்பு தேடுபவர்கள், அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி கொடுத்து அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்போம் என்று சொல்லுகிறான் அந்த ரஹ்மான். எனவே அன்புக்குரியவர்களே, தௌபாவினுடைய வாசல் திறந்தே இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கான நேரம் காத்தும் இருக்கிறது. தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற வரைக்கும் எங்களுக்கான தௌபாவினுடைய நேரம் இருக்கிறது. உறவுகளே, கடைசி நேரத்தில் கதறுவதை விட, கடைசி நேரத்தில் துடிப்பதை விட இந்த ரப்பிடத்திலே என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹுவை நம்புங்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மீது உறுதியாக தவக்குள் வையுங்கள். இந்த வாழ்க்கை அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த வாழ்க்கை அல்லாஹுக்கு சொந்தமானது. என்னை படைத்த ரப்பு, இந்த உலகத்தின் அரசுடைய ரஹ்மான், இந்த உலகத்தின் எல்லாவற்றிலும் சொந்தக்காரன். அவனுக்காக நான் வாழ்ந்தால் வேண்டுமென்றால் ஏழை என்று இந்த உலகம் சொல்லலாம், ஆனால் திருப்தியான இதயத்தோடு இந்த உலகத்திலே இருந்து நான் வாழ்ந்து மரணிப்பேன். சகோதரர்களே, ஒரு மாத காலமேனும் இதை பரீட்சித்து பாருங்களே. பாவங்கள் இல்லாத, பெரும் பாவங்கள் இல்லாத, தொழுகையை விட்டுவிடாத, இபாதத்துகளை விட்டுவிடாத, குர்ஆன் ஓதுவதை விட்டுவிடாத, பாவங்களை தவிர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, நீங்கள் 40, 50, 60 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த சந்தோஷத்தை விட அப்படி வாழுகிற ஒரு மாதத்தில், ஒரு நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபாவுக்காக அடுத்த ரமலானை காத்திருக்காதீர்கள். அடுத்த ரமலான் எங்களை வந்தடையும் என்ற எந்த நம்பிக்கையும் கிடையாது. எனவே இன்று இரவே, இன்றைய நாளே தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். பாவங்களை விட்டு மீளுவோம். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தியவர்களாக அல்லாஹுடைய திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லா ஹைரன் வஹைரன் ஜஸா ஷுக்ரன். இந்நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்குவதற்காக சகோதரர் ஊடகவியலாளர் அக்ரம் நிபுணு பதுருதீன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. MTM லைவ் டெலிகாஸ்ட் மற்றும் வெள்ளிமலை மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா மஸ்ஜிதுடைய ஏற்பாட்டிலே இடம்பெற்ற சுவனத்தை நோக்கிய ஓர் ஈமானிய அமர்விலே 2 நாடறிந்த பேச்சாளர்கள் வருகை தந்து உரையாற்றி சென்றிருந்தார்கள். அந்த வரிசையிலே
அழிவின்பால் இட்டுச் செல்லுகின்ற பெரும்பாவங்கள் என்ற தலைப்பினூடாக அஷே சாதிக்கின் மதனி அவர்களும் அதே போன்று நபித்தோழர்களை அளவைத்த அல் குர்ஆனிய வசனங்கள் என்ற தலைப்பினூடாக அஷே ஷிஹாப்தீன் ரஹ்மானி ஆகியோர்கள் உரையாற்றி சென்றிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த இஜ்திமா நிகழ்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த நிகழ்ச்சி சிறந்த முறையிலே நடத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய வெள்ளிமலை மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளி நிர்வாகம் அதே போன்று எங்களுடைய கிராமத்திலே வசிக்கின்ற இளைஞர்கள் அயராத பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள். அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதனை சிறந்த முறையிலே நடத்த வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு அனுசரணை அதே போன்று உதவி கட்டாயம் தேவை. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி வசதிகளை ஏற்படுத்தி தந்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஊடக பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற MTM லைவ் டெலிகாஸ்டினுடைய ஊடக பிரிவினருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று எங்களுடைய வெள்ளிமலை கிராம அபிவிருத்தி சங்கம் அதே போன்று ஜனாசா நலன்புடி சங்கம் மற்றும் கிராமிய மீனவர் சங்கங்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் இந்த மேடைக்குரிய ஏற்பாடுகள் அதே போன்று ஒளி ஏற்பாடுகள் அதே போன்று இன்னும் இதர உதவிகளை அந்த குழுவினர் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு ஒரு சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு எங்களுடைய கிராமத்து உறவுகள் தங்களால் என்ற பண உதவிகளை வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமன்றி எங்களுடைய இளைஞர்கள் குறிப்பாக கடல் கடந்து வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொழில் நிமித்தமாக வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களும் அவர்களால் என்ற பண உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய தொழில் பரக்கத்தும் அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை விடுக்கின்றோம். அத்தோடு குறிப்பாக எங்களுடைய உறவுகள் மாத்திரமின்றி அயற் கிராமங்களில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களுக்கான உதவிகளை வழங்கியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சியினை இவ்வாறான ஒரு திட்டங்களை வகுத்து மேடை அலங்காரமாக இருக்கலாம், இந்த வாகன திரைப்படங்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் குடிநீர் என்றும் ஒவ்வொரு விதமான பிரிவுகளை ஏற்படுத்தி சிறந்த சிந்தனைகளோடு எங்களுடைய இளைஞர் கழகம் பாரிய பங்கினை வகித்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த இஜ்திமா நிகழ்ச்சி என்பது எங்களுடைய சகோதரர் MTM லைவ் டெலிகாஸ்டினுடைய பொறுப்புதாரி ஊடகவியலாளர் சகோதரர் சஃப்ராஸ் அவர்கள் கேட்ட பொழுது நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதியை கேட்டதோடு நிர்வாகம் எங்களுடைய இளைஞர்களிடம் இந்த பொறுப்பினை தந்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வளவு நேரமாகவும் இந்த பணியினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய நிர்வாகங்களுடைய இளைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த எங்களுடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் உறவுகள் உங்கள் அனைவருக்குமான இரா போஷணத்துக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய அந்த சமையல் வேலைகளை செய்து தந்த அந்த சகோதரர்கள் எங்களுடைய ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக நாங்கள் இந்த MTM லைவ் டெலிகாஸ்டை பற்றியும் ஒரு சில விடயங்களை கூறிக்கொண்டு இந்த நன்றியுடனை நிகழ்த்தி விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக MTM லைவ் டெலிகாஸ்ட் ஊடக வலையமைப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே நல்ல பல
சமூக பணிகளையும் அதே போன்று மார்க்க விடயங்களையும் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று தெளிவுகளை வழங்குகின்ற ஒரு ஊடக பணியினை தூய்மையான முறையிலே சகோதரர் சஃப்ராஸ் தலைமையிலான அதே போன்று சகோதரர் அவருடைய உதவியாளராக இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர் அவர்களும் இணைந்து இங்கே வருகை தந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுக்கான இந்த ஒளி அமைப்புகளும் அவர்கள் இலவசமாக அந்த ஏற்பாட்டுக்காக எங்களுக்கு தந்துதவி இருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக கல்வி கலை அதாவது கல்வி சார்ந்த அல் குர்ஆன் போட்டி நிகழ்ச்சிகள் அதே போன்று ரமலான் மாதத்திலே பல கட்டுரை போட்டிகள் உள்ளிட்ட பல மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிகளே தங்களுடைய பங்களிப்படையும் இந்த MTM லைவ் டெலிகாஸ்ட் என்கின்ற ஊடக வலையமைப்பு செய்து வருகின்றது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அது மாத்திரமின்றி பெற்றோர்களுக்கான அதே போன்று இளைஞர்களுக்கான யுவதிகளுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிகளையும் இந்த MTM லைவ் டெலிகாஸ்ட் ஊடக வலையமைப்பு செய்து வருகின்றது. எனவே இவர்களுடைய பணி இன்னும் இந்த நாட்டிலே இடம்பெற வேண்டும். கடல் கடந்து எங்கெல்லாம் சர்வதேசம் எங்கும் வாழுகின்ற எங்களுடைய சகோதரர்கள் பார்வையிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைய நிகழ்ச்சிகளை கூட நேரடி ஒளிபரப்பு செய்திருந்தார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை MTM லைவ் டெலிகாஸ்டுடைய அந்த ஊடக பிரிவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே யார் யாரெல்லாம் இந்த இஜ்திமா நிகழ்வுக்காக உங்களுடைய பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்களுக்கான உதவிகளை செய்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த வெள்ளிமலை கிராமத்திலே இந்த எங்களுடைய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த இஜ்திமா நிகழ்வு என்பது முதலாவது நிகழ்ச்சி என்று நாங்கள் நினைக்கின்றோம். இளைஞர்கள் ஒற்றுமைப்பட்டு எவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளை சிறந்த முறையிலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகளை